வணக்கம். ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேர்களே, இது புனர்பூச நட்சத்திரத்தின் குணாதிசயங்கள், குணங்கள். புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு. புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் 2-3 பாதங்கள் ராசி அதிபதி புதனும், 4ஆம் பாத ராசி அதிபதியாக சந்திரனும் இடம்பெற்றுள்ளனர்கள். இந்த நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள். இந்த நட்சத்திரம் ஸ்ரீ ராமர் அவதரித்த நட்சத்திரங்க. ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். கடவுளோட பரிபூர்ணமான அனுக்கிரகம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீ ராமர் அவதரித்ததுனால ரொம்ப ஒரு பெருமைக்குரிய பர்சனாக இவங்க வருவாங்க. கலியுகத்தில் பிறந்து வளர்ந்து நல்ல ஒரு பேரை எடுத்து, பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன்னு இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பர்சனாக இருப்பாங்க. எல்லார்கிட்டேயும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க. பொய் சொல்வதை கட்டாயம் இவங்களுக்கு பிடிக்காது. வேறு யாராவது இவங்கக்கிட்ட பொய் சொல்லி மறைச்சாலும் இவங்களால் அதை தாங்க முடியாது. எந்த காலத்துலேயும் ஒரு செய்த நன்றியை மறக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சர்வ லட்சணமும் பொருந்தி இருக்குங்க. அது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி. சட்ட திட்டங்களை மதித்து நடப்பாங்க. இவங்களுக்கு தன்மானம் ரொம்ப அதிகம். யாரிடத்துலையும் கையேந்தி நிற்க மாட்டாங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. தெய்வ பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுலேயும் கில்லாடிகளாக இருப்பாங்க. இவங்களுடைய கற்பனை சக்தி ரொம்ப அதிகம். படிப்பறிவு, எழுத்து அறிவு இதை விட அனுபவ அறிவே அதிகமாக இவங்கக்கிட்ட இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே உயிரே வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கையை எப்பயுமே கடைசி வரைக்கும் காப்பாற்றிட்டுருப்பாங்க. இவங்க கொஞ்சம் சிக்கனமாக தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான ஒரு ஆடம்பர விஷயமா இருந்ததுன்னா அதை இமீடியட்டாக செய்யலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் இருக்கும். பேச்சு திறமை ரொம்ப அதிகம். எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லி புலம்புற நபர் இல்லை. மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்குற நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்க தனக்கு செய்த ஒரு ஹெல்ப்பை என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. நல்லதையே நினச்சிட்ருப்பாங்க. மற்றும் நல்ல விஷயத்தை தான் செய்வாங்க. இப்போது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதத்தோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இவங்க பெரும்பாலும் கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க. குடும்பத்தினர் மேலே ரொம்ப பாசம், அக்கறை அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே சமயம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். 2ஆம் பாதத்தில் சேர்ந்தவங்க கொஞ்சம் உஷ்ண தேகத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. உஷ்ண தேகம்னா குயிக்காக கோல்டு இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஒரு உடம்பு அவங்களுக்கு. கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க. சுகவாசிகள், எப்பயும் கொஞ்சம் பந்தாவாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க. ரொம்ப வருத்திக்க மாட்டாங்க. தன்னை போலையே மற்றவங்களும் இருக்கணும்னு விரும்புகிறவங்க. 3ஆவது பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். கொஞ்சம் அதே மாதிரி லைஃப்பில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் நல்ல புத்திசாலிங்க, கடுமையாக உழைக்கிறவங்க, தெய்வ பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் எப்பொழுதும் இறுக்கத்தோடு தான் இருப்பாங்க. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செயல்களை செய்கிறது தான் ஒரு குறிக்கோளாகவே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய பார்வையை வச்சே அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படின்னு எடை போடுறவங்களாக இருப்பாங்க. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது இருக்காது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன்.